வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியிலிருந்து திரு புகழேந்தி அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். அதிமுகவின் 2 அணிகளும் இணையும் காலம் கடைந்து விட்டது அப்படின்னு அமைச்சர்கள் நேற்று செய்தியாளர்கள்ட்ட சொல்லியிருக்கிறாங்க. நேற்று உங்க பிரிவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தோட ஆலோசனையெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறாங்க அமைச்சர்கள். அப்போ சொல்றாங்க, கிட்டத்தட்ட 10 நாட்களாக விரைவில் தொடங்கும், சுமூகமாக நடக்கும் பேச்சுவார்த்தை காலம் கடிந்து விட்டது. இது மாதிரி மாறி மாறி வேற வேற அழகான வார்த்தைகளை போட்டு செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க. இருதரப்புலையும் மாறி மாறி கருத்து சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை? இன்னும் துவக்க புள்ளியிலேயே இருப்பதற்கு எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசி முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பேசி முடிச்சிடலாம். ரொம்ப நான் யதார்த்தமாக காலையில் நம்ம இந்த புது புது அர்த்தங்கள் நெஞ்ச உண்மைகளை பேசணும்னு ஆசைப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டுடியோவில் உட்காந்து. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை பேசி முடிச்சணும்னு முடிவு பண்ணால் 2 பக்கமும் சின்ன சின்ன விஷயங்கள், இவர் அது சொன்னார், அது சொன்னார், அதெல்லாம் தேவையே இல்லை. நேராக உள்ளவரெலாம் ஒரு அறையில் உட்காரலாம், என்ன நடக்கும், என்ன நடக்க போகுதுங்கிறத பேசி முடிச்சுட்டு நம்ம போகலாம் மிஸ்டர் கார்த்திக் சார். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, யார் 2 பக்கமே நினைக்கலையா? எப்படி இல்லை, 2 பக்கங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியில் அவரே பேசினா நல்லாயிருக்கும். நடுவில் இவர் சிலரை விட்டுடுறாரு. அவர் பேட்டி கொடுக்கும் பொழுதே கண்டிஷன்ஸ் போடுறாரு. இதுதான் கண்டிஷன், மர்மமான முறையில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ இவங்களுக்கு இந்த ரோட்டில் இந்த கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை விடுறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அங்கேயும் எடப்பாடி பேசுறதே இல்லை, வேற யாராவது தானே பேசுறாங்க. ஜெயக்குமார் பேசுறாரு, சண்முகம் பேசுறாரு, ஜெயக்குமார், ஹானரபிள் மினிஸ்டர் ஜெயக்குமார் ஹேவ் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். when he delivered something சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும், சரியா இருக்கும். முனுசாமிக்கு, செம்மலைக்கு, மாஃபா பாண்டியராஜனுக்கு I am not complaining against Mr. செம்மலை. செம்மலை இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்டு கை சின்ஸ் பிகினிங். அவரை நான் ஒத்துக்குவேன், நல்ல மனிதர், கூட இருந்தார். யாரையாவது விட்டுறாருன்னா பேசக்கூடாதுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நீங்க அப்படிதான் சொல்ல, அப்படிதான் ஓப்பனாவே சொல்றேன். அவர் நேரடியா சொல்லிடலாம். அதாவது ஏகப்பட்ட மிஸ்டர் கார்த்திக் ஏகப்பட்ட வார்த்தைகளை அள்ளி தெளிக்கிறார். அதாவது நம்ம என்னவோ சைனாவிலையும் ஜப்பான்லையும் வந்திருக்க மாதிரி நினச்சிக்கிட்டு இவங்களை தூரம் வைக்கணும், பேனரை கழட்டணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு இந்த கண்டிஷன்ஸ். ஜெயக்குமார் மட்டும் என்ன குறைச்சலாக பேசியிருக்கிறாரு. ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கே ஓபிஎஸ் தான் காரணம்னு அவரே சொல்லிப்பாருன்னு சொல்றாரு. இது ஆரம்பத்தில் ஏற்பட்ட பக்குவம் இல்லாத அரசியல்வாதின்னு முனுசாமி ஜெயக்குமாரை பத்தி விமர்சனம் பண்ணி நானும் ஒரு பேட்டி கொடுத்தேன். திடீர்னு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடக்குது, ஒரு ஏரியை பாக்குறதுக்காக போறாரு. திடீர்னு ஒரு செய்தியாளர் சந்திப்புல வேண்டுமானால் நிதியமைச்சர் பதவியை நான் விட்டு தருவதற்கு தயாரா இருக்கிறேன், நான் முதலமைச்சர் பதவியை விட்டு தருவதற்கான சூழல் குறித்து அவங்க தான் முடிவு செய்யணும்னு ஒரு கருத்து சொல்றாரு. ஒரு குழு போட்டு பேச போறாங்க. இல்ல இதை மாட்டி விட்டது யாருன்னா நம்ம பிரஸ்காரங்க தான். ஓப்பனா சொல்றேன், நீங்க வகிக்கிற நிதியமைச்சர் பதவியை நீங்க விட்டு கொடுத்துருவீங்களான்னு கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லிட்டாரு, நான் உடனே விட்டு கொடுத்தேன். எவ்வளவுதான் உங்ககிட்ட மாறி மாறி கேள்வி கேட்டாலும் நீங்க அதுக்கு கமிட் ஆக கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் பதில் சொல்ல விருப்பப்படல, ஒரு குழு அமைச்சிட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு மேல உங்களை நிர்பந்தப்படுத்த முடியாது. இதுல செய்தியாளர்கள் கேட்டாங்க, அதனால நாங்க பதில் சொன்னோம்னா செய்தியாளர்கள் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அதுக்கு நீங்க இந்த மாதிரி பதில் சொல்லணும், அது சர்ச்சைக்குரிய பதிலா இருக்கணும்னு முடிவு பண்றதுலாம் நீங்க தானே. ஒரு பேச்சப், ஒரு அலையன்ஸ், ஒரு பேச்சுவார்த்தை, சுமூக உடன்படிக்கை, இதெல்லாம் நீங்க மைண்ட்ல வச்சு பேசுறீங்கன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிறத கொடுத்துறீங்களா, கொடுத்துருத்த ரெடி, நோ ப்ராப்ளம். என்கிட்ட என்னுடைய அமைச்சர் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்க, நீங்க நோ ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காரு. தவிர அவர் வேற ஒன்றும் தப்பா பேசல. ஆனா ஒருத்தர் சொல்றாரு பேனரை கழட்டுன்றாரு. பேனரை கழட்டு, போஸ்டரை கழட்டு, இதாங்க வேலை நாட்டில், சொல்லுங்க பார்ப்போம், நியாயமாங்க? அவர் தான் போய் ஐயோ தாயேன்னு சொல்லி அந்த வெராண்டாவில் நின்று பிச்சை எடுத்த மாதிரி எடுத்து சும்மா இருந்த அம்மாவை கூப்பிட்டு இவ்வளோ ஒம்பளை மாட்டி விட்டாரு. இப்போ அவர் சொல்றாரு பேனரை கழட்டு. நேற்று பேனரை கழட்டி கீழே இருக்கு, நான் வரும்போது இந்த பேப்பர் எடுத்து வரல, நேற்று ஈவினிங் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அந்த பேனரில் பாருங்க அம்மா படம் மேலே இருக்கு, அதுக்கு கீழே தான் எங்கள் பொதுச் செயலாளர் இந்த சினிமா படம் இருக்கு. பேனரை அந்த ஃபுல்லு கட் அவுட்டை கழட்டி கீழே போட்டு வச்சிருக்காங்க. என்ன இவ்வளோ பேத்துக்கு அவைத்தலைவர் கலட்ட விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. யாரு ஒண்ணுமே தெரியல சார். இங்க மிஸ்டர் கலைராஜன் இருக்கார், மாவட்ட செயலாளர், அவரோட ஜூரி செக்ஷன், அவருக்கே தெரியல, எங்களுக்கு தெரியல. காலையில் இவ்வளவு நேரத்துக்கு டிவியில பார்த்தா தெரியுது கழட்டிட்டு இருக்கானுங்கன்னு. இவனுக்கு கழட்டுறதும் போடுறதும் பேசுறதும் என்ன நடக்குது ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. திரு சுமந்த், பேசாம இங்கேயே கூப்பிட்டு 2 தரப்புலையும் பேசி ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமா? கார்த்தி, ஃபர்ஸ்ட் மக்களுக்கு இது அழுத்து போயிட்டு இருக்கு, அழுத்து போச்சு. இந்த மாதிரி இது ஏதோ ஒரு இன்ட்ராக்டபிளா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த மாதிரி இல்லை. இது என்ன
இரண்டு தரப்பினருமே ரொம்ப சிம்பிள். முதல்ல கம்யூனிகேஷன். ஒரு அணிக்கு ஒருத்தர் தான் ஸ்போக்ஸ்மேன். மற்றவங்களாம் நீங்க கேட்ட மாதிரி இப்போ போய் ஒரு அமைச்சர்கிட்ட கேட்குறோம், இல்லாட்டி ஓபிஎஸ் அணியில் யாராவது ஒரு தலைவர்கிட்ட கேட்குறோம், இல்லைங்க எங்கள் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அது முடிஞ்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. எதுக்கு ஆளாளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அதுல சில மற்ற அணியினர் புண்படும் வகையில வார்த்தைகளை பயன்படுத்தி அதுல யாருக்கு என்ன? அதாவது இவங்க இன்னொரு தரப்புக்கு செய்தி சொல்றதுக்கெல்லாம் செய்தியாளர்கள் வேணும். ஆனா செய்தியாளர்கள் ஏதாவது கேள்வி கேட்கிற போது மட்டும் எங்களால எந்த பிரச்சனையுமே இல்ல, நீங்க கேள்வி கேட்டதுனால தாங்க நாங்க பதில் சொல்றோம்னு அவங்க சொல்லிடுவாங்க. அதாவது நீங்க எப்பவுமே ஒரு இந்த மாதிரி ஒரு இரண்டு அணிகள் ஒன்று சேரும் போது இந்த டாக்ஸ் வெற்றி பெறக்கூடாதுன்னு ரெண்டு அணியிலையும் சில பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஆதாயத்திற்கு அவங்க நாளைக்கு திருப்பி ஏதாவது தேர்தல் வந்தா எங்களுக்கு ஆதாயம் கிடைக்குமா, இப்ப நாங்க ஓரம் கட்டப்பட்டோம், இப்ப இந்த சுமூகமா ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம சைட்லைன் ஆயிருவோம், இந்த மாதிரி ரெண்டு தரப்புலையும் இருப்பாங்க. ஸோ எப்பவுமே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு இதுல சில பேர் இது வெற்றி பெறக்கூடாது என்ற அடிப்படையிலே அவங்க சில ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப என்ன பிரச்சனைனா, செல்வி ஜெயலலிதா இருக்கும்போது இவங்க யாராவது பேசியிருப்பாங்களா? யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. அப்படி பேசியிருந்தாலும் முழு உத்தரவு யாருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவர் ஒரே ஒரு நபர் தான் பிரஸுக்கே பேச முடியும். அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டே அவங்க ஒவ்வொரு தரப்புலையும் ஒருத்தரை நியமிச்சிடலாமே. திரு புகழேந்தி சொல்ற ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். அதாவது திரு ஓபிஎஸ் தரப்புல அவரே முன் அபிஷியலா இவர் தான் இவங்க தான் பேசணும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இல்ல நான் அப்பதான் கேக்குறேன், அப்ப அது இபிஎஸ் தானே பேசணும். அது இல்ல அதே மாதிரி இந்த பக்கம் இபிஎஸ் மட்டும் இபிஎஸ் அவர்கள் பேசுறாரோ இல்ல இபிஎஸ் சார்பாக யாரோ ஒருத்தர் நியமிக்கிறாங்களோ இல்ல ஓபிஎஸ் சைடுல யாராவது நியமிக்கலாம் அபிஷியலா. இப்ப திரு செம்மலை போன்றவர்களை நியமிச்சு அந்த குழுல இருக்கிறவங்க பேசுறாங்க. நீங்க தொடர்ந்து பாத்தீங்க திரு செம்மலையுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு மாதிரி மெச்சூரா இருக்கு. எந்த யார் மனதையும் புண்படுத்துற மாதிரியோ ஒரு யாராவது ஒரு தப்பா நினைக்கிற மாதிரியே இல்ல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க, நாங்க பேசுவோம், அந்த ரீதியா தான் ஒரு கன்சிலேட்டரியா பேசுறாங்க. வேறஸ் உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவா ஒரு டாக் பேசுறதுக்கு அது எப்படி உதவும்? நீங்க ஒரு சுமூகமா ஒரு சொல்யூஷன் வேணுங்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அஃப்கோர்ஸ் இப்ப 2 நாளா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. பேக் சேனல்ல இன்ஃபார்மலா பேச்சு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாள் 2 நாள்ல ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது சில கருத்துக்கள் இருக்கு. ஆனால் ரெண்டு அணிகளுக்கும் நன்றாக தெரியும், அவர்களிடையே சிலர் இது தோல்வியடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியும். அவங்கள ஓரங்கட்டினா தானே நடக்கும். இது அவங்களே திருப்பி மீடியாவுக்கு போய் அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எதிர் சைட்ல இருந்து ஒரு 4 பேர் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ கார்த்திக் சொல்லுவாரு, இந்த மாதிரி சொன்னாங்க, கார்த்திக் சொன்னாருங்கிறத நான் அப்போஸ் பண்ணலாம், அது ஒரு ரெண்டு அணிகளுக்கு இடையே ஒரு விரிசல் ஏற்படுத்தும். இதே ஓடிட்டு இருக்கு. சரி, அப்படி ஒதுக்கி வைக்கிறதுல என்ன சிக்கல் இருக்கு? சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்றவங்களை ஒதுக்கி வச்சுட்டு பேச்சுவார்த்தையை தொடங்குவதில் என்ன சிக்கல் இருக்கு? வெளியில சொல்ற செய்தி எல்லாம் என்னன்னா, விசாரணை வேணும், ஜெயலலிதா மரணம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்கிறோம், சசிகலா தினகரன் உட்பட அவங்க குடும்பத்தார கட்சியை விட்டு நீக்கணும், இதுதான் செய்தியாளர்கள்ட்ட சொல்லக்கூடிய செய்தியாக தொடர்ச்சியா இருக்கு. ஆனா வேற ஏதாவது உள்ள ஓடிட்டு இருக்கா? வேற ஏதாவது மறைமுகமான அழுத்தங்கள் காரணங்கள் இருக்கா அந்த பேச்சுவார்த்தை தொடங்காமல் இருப்பதற்கு? கட்டுப்பாட்டோட இந்த ஒரு இயக்கம், அதில் யார் ஸ்போக்ஸ்மேன் எப்படி பேசணுங்கிறத சார் சொன்னது நான் வெல் அப்ரிஷியேட்டட் திஸ் மார்னிங். அதனால் நான் என்ன சொல்கிறேன், 1 to 1 கூட பேசிட்டுமே, வாட் இஸ் த ராங்? நாங்கள் 2 பேரும் உட்காந்து பேசுகிறோங்க, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டுமே, என்ன தப்பு என்ன இருக்குது? இல்லை 2 பேரும் யார்? இபிஎஸும் ஓபிஎஸும். அதான் அந்த நீங்கள் சொல்கிறது பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் பேசிட்டோம், வேணான்னு சொல்லலை. ஏன் சுமூகமான தீர்வு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இப்போ நீ காலையில் வரேன், உங்களை சந்திக்கணும், இதை பேசி முடிக்கணும்னு ஒரு முடிவோடு வந்தால் அது நடக்கும் சார். அதில் யார் அந்த பக்கம் இருந்து பேசக்கூடிய முதன்மை தலைமை ஏற்றிருக்காரோ அவருக்கு என்ன போஸ்டிங் என்ன கிடைக்கும்ன்றதுல அவர் ஆணித்தரமாக இருக்கார். நான் ஓப்பனாகவே வரேன். நான் திரு முனுசாமி அவர்களுக்கு என்ன பெற வேண்டும், என்ன கிடைக்க வேண்டும், என்ன போஸ்டிங் வேணும், ஒண்ணுமே இல்லை. இப்போ திரு நாஞ்சில் சம்பத்துடைய ஸ்டேட்மெண்ட் நாஞ்சில் சம்பத் இந்த அணியினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவரா பிரதிநிதியா ஸ்போக்ஸ் பர்சன். நீங்க ஏன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் அவரை தொடர்ந்து இன்டர்வியூ, ஐயா ஒரு வாரத்துக்கு நீங்க பேசாதீங்க, பேச்சுவார்த்தை எல்லாம் முடிகிற வரைக்கும் நீங்க பேசாதீங்கன்னு இவங்க ஏன் சொல்லக்கூடாது? ரெண்டு தரப்பும் தப்பு தான். அதாவது ஒரு தரப்புல மட்டும்தான் தவறு இருக்குன்னு சொல்லவே முடியாது. இரண்டு தரப்பும் இது ஒர்க் அவுட் ஆகக்கூடாதுன்னு ஒரு குரூப் ரெண்டு தரப்புலையும் வேலை செய்யறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் அவர்களுடைய எதிர்காலத்தை அவர்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. ரெண்டு தரப்புன்னு சொல்ல முடியுமா, மூணு தரப்புன்னு சொல்ல முடியுமா?
இல்ல 3 தரப்புனா எடப்பாடி தரப்பையும் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும், ஓபிஎஸ் தரப்பையும் சொல்ல வேண்டியதா இருக்கும். தினகரனுக்கு ஆதரவாளர்கள்னு ஒருத்தவங்க தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கணுமா இல்ல அவங்களை நிராகரிச்சு? அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாலும் அவங்க இந்த கட்சி இபிஎஸ் அணியினுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் இருப்போங்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கிறாங்க. அவங்க நாங்க இதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோங்கிற ரீதியாக அவங்க பேசல. அடிப்படையா இந்த இரண்டு அணியினரும் ஒரு சொல்யூஷன் வேணும்னா இது ஆக்சுவலா ஒரு ஃபியூ ஹவர்ஸ்ல ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்றேன். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு போய் என்ன பண்ணணும்னு ரொம்ப சிம்பிள். இது திரு கேசி பழனிசாமி அவர்கள் ஒரு மனு கொடுத்திருக்காரு, அந்த பொதுச் செயலாளர் இது செல்லாது அப்படின்ட்டு. இந்த பக்கம் அதுக்கு பிறகு சிம்பிளுக்கு இவங்க ஓபிஎஸ் அணி சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். திரு பழனிசாமியினுடைய அந்த மனுவுக்கு இந்த சைடு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அதுக்கு பதிலாக அவங்க அந்த சிம்பலை சேலஞ்ச் பண்றதை அவங்க விட்ரா பண்றாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்? அதாவது தீர்வு இல்லை என்று இல்லை ஐயா, தீர்வு வேண்டாம் என்று சிலர் ரெண்டு பக்கத்திலையும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ப்ராமினன்ஸ் அலோவ் பண்றதுனால இது லீடர்ஷிப் ஃபெயிலியர். திரு இபிஎஸ் அவர்களும் திரு ஓபிஎஸ் அவர்களும் அவங்களை கூப்பிட்டு, ஐயா எங்களுக்கு சுமூகமா இது முடியணும்னு விருப்பம், நீங்க தயவு செய்து மீடியாட்ட ஒரு வாரத்துக்கு பேசாதீங்க. எந்த மீடியா கேட்டா உங்க செய்தியாளர்கள் உங்களுக்கு கேட்டாங்கன்னா தயவு செய்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்க, பேச்சுவார்த்தை நடந்து முடிந்த பிறகு அறிவிப்பு வரும் சொல்லிட்டு ஓபிஎஸ் பேசணும், ஓபிஎஸ் முன் பேசணும்னு ஒரு கருத்தை நீங்க வச்சீங்கல்ல, அந்த முயற்சியை ஏன் இந்த தரப்புல முதல்ல தொடங்கக்கூடாது? இந்த குழுவே வேண்டியதில்லை, குழுல இருக்கிறவங்க தான் மாத்தி மாத்தி கருத்துக்களை சொல்றாங்க, இணைப்பு தாமதப்படுத்தப்படுகிறதுனா இபிஎஸ்ஐயும் முன் நானே இந்த பேச்சுவார்த்தைக்கு தயார், இந்த குழுவை கலைச்சலாம்ங்கிற ஒரு கருத்தை ஏன் தானா முன் சொல்லக்கூடாது? சசிகலா ஃபேக்டரும் கிடையாது, தினகரன் ஃபேக்டரும் கிடையாது. நல்லா கவனிங்க, இப்ப சார் பேசுனாங்க, நான் வரேன். we have come down. எவ்வளவு தூரம் கீழே இறங்கி வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதில் உடன்படிக்கை இல்லை. உண்மையை சொல்லிடுறேன், 100% இல்லை, எனக்கு அதில் சந்தேகமே கிடையாது. என்னன்னா இவங்க அமைச்சர்கள் சிலர் the few of the ministers இந்த இது இறங்கி வந்ததுன்னா அதுதான் சொல்ல வரேன். ஒரு 4-5 மினிஸ்டர்ஸ் சேர்ந்து இவங்களை ஒதுக்கி வைக்கிறோம், யார பொதுச் செயலாளரையும் அவங்களையும் ஒதுக்கி வைக்கிறோன்னு அவங்க கோரிக்கையை ஏற்றி விட்டோம். பாருங்க கவுனிங்க. ஒன்று. ரெண்டாவது கட் அவுட்டை கழட்டு, மிஸ்டர் மதுசூதனன் கட் அவுட்டை கழட்டியாச்சு, ஓப்பனாக பேசிட்டு இருக்கேன். இப்படி 122 பேர்களை கொண்ட அசம்பிளியில் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண, அந்த மெஜாரிட்டிக்குரிய ஒரு பெரிய வல்லமை படைத்த, இவ்வளவு மெஜாரிட்டியை வச்சிருக்க 122 பேர்களை கொண்ட ஒரு அரசு கட்டிலில் இருப்பவர்கள் ஒவ்வொரு கண்டிஷனுக்கும் இறங்கி வராங்க, விட்டு கொடுத்து போகிறாங்க. இந்த தலைமை கழகம் திறந்திருக்கிறது, அவங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை. தலைமை கழகம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 minutes ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் சம்திங். என்னென்னு கேட்டிங்கன்னா, அடுத்தது இது முடிஞ்ச உடனே நீ அம்மா மேட்டரில் நீ அம்மா மரணம், சாவில் மரணம், ஒரு விசாரணையை வை அப்படின்னு சொன்னால், நான் உண்மையை நான் காலையில் வேலை என்ன நாடு பூரா நான் சொல்றேன் கார்த்திக், இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இப்போ ஒரு 10 நாளா சார் கவனிச்சாங்களோ இல்லையோ தெரியாதுங்க. கடந்த இறப்பதற்கு முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் போற்றி வணங்கும் தெய்வம் 2 வருட காலம், ஒரு நாளோ 2 நாளோ இல்லை, 2 வருட காலம் நடக்க முடியவில்லை. 2 நீயும் போயிடுச்சு, 2 நீயும் காலி ஆயிடுச்சுங்க. அப்படியே தவழ்ந்து தான் நடப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்டெப்ஸ் போட்டு வீட்டுள்ள மாடிஃபை பண்ணி அந்த ஸ்டெப்பு ஒரு சின்ன ஸ்டெப் போட்டிருக்கோம். பெங்களூர் வர்றப்போ அந்த கேஸில் ரிசீவ் பண்ண 313 ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தப்பையும் சரி, அந்த 22 நாட்கள் கன்விக்டட், அது அந்த ஆர்டரை குனுகா ஜட்ஜு கொடுத்தப்பையும் சரி, அவங்கள கீழே ஃப்ளைட்டிலிருந்து கீழே இறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டெப்ஸ் போடணும். கோர்ட்லேயே பர்மிஷன் வாங்கி ஒன்று போட்டோம். உள்ள வீட்டுக்கு போன பின்னாடி அவங்க நடக்க முடியாமல் சிலதை பயன்படுத்தி நடக்கின்ற சூழ்நிலைகள் போயஸ் கார்டனில் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி கடைசி அன்னைக்கு அவங்க நீங்கள் கவனிச்சிருக்கணும், கொடி அசைச்சாங்க. இந்த ரயில்வே மெட்ரோ நாடு முழுவதும் பார்த்தது, கொடியை இந்த நாட்டினுடைய முதல்வர் அசைக்கவே முடியவில்லை. தவறி விழுந்துருவார்கள்னு சொல்லி பின்னாடி இருந்த ஏடிஎஸ்பி கைத்தாங்களா பின்னாடி போயிட்டு இருந்தார். எங்களுக்கு தெரியும். 50 மாவட்டங்கள் கொண்ட கூட்டங்களை எல்லாம் குறைச்சி ஒரு 13 மாவட்டமாக கொண்டு வந்து அதுக்கு மாத்திரமே போனவங்க லிஃப்டில் தான் மேலே போனாங்க, ஸ்டெப்ஸில் நடந்து போக முடியல. ஆகவே ஒவ்வொரு கடைசியாக நாம் புதுவை மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை இன்சார்ஜாக இருந்தாலும் கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ பார்த்து என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. செக்ரட்டரியேட்டில் இப்படி பெண்டை பேசுகிறாங்க, இப்படி தான் பேசுகிறாங்க என்கிட்ட புகழேந்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அவ்வளவு பெண்டையிட்டு முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசி அன்னைக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன், அவங்க வந்து பாய்ஸ் கார்டனில் இறங்குறப்போ வண்டியை விட்டு இறங்கலை. கடைசி ஆஸ்பத்திரியில் சேர்க்குற அன்னைக்கு சாயங்காலம் வண்டியை விட்டு இறங்க கிடையாது. அப்புறமா அங்கேருந்து அதே ஏடிஎஸ்பி போய் சல்யூட் அடிச்சு அம்மா அப்படிங்கிறார். 5 நிமிஷம் இறங்கலை. அதுக்கு பின்னாடி இல்லை உள்ளே இருந்து அவங்கள கூப்பிடுங்கன்றாங்க. அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளர் வராங்க உள்ளேருந்து. வந்து அவங்க ஓடி வந்து நின்று என்னம்மா அப்படிங்கிறாங்க. காலை காட்டுறாங்க. சேரீ வந்து ஷூவில் சுற்றிட்டு இருக்கு. அவங்க கட்டியிருக்க சேரீ ஷூவோட சுற்றிட்டு இருக்கு. அவங்களால எடுக்க முடியல. அதுக்கு பின்னாடி எடுக்க சொல்கிறாங்க. அதை காலில் இருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இறங்கி தோளில் கையை கொடுத்து உள்ளே போகிறாங்க. 1 வருட காலமாக இதே சட்டமன்றத்தில் பல நிகழ்ச்சிகள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் ரத்து செய்யப்பட்டது பன்னீர்செல்வத்துக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப இது எல்லாமே தானே. அதாவது இவர் என்ன, அதாவது இவர் சொல்ற பாயிண்ட் அதேதான். அதாவது இந்த விசாரணை வந்து இந்த அப்பல்லோல இருந்த அது 75 நாட்கள் மட்டும் இருக்க கூடாது, அதுக்கு முன்னாடில இருந்து இருக்கணும்ங்கறதா இவருடைய கோரிக்கை. இல்ல ஒரு நிமிஷம், ஒரே ஒரு கேள்வி தான். இவ்வளவு நேரம் நீங்க ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் லீடரை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தோம். ஸோ அப்போலோ நிர்வாகம், அப்போலோ ஹாஸ்பிட்டல் இஸ் a very biggest concern in the nation. பெரிய அதிகமான மருத்துவர்கள் இருக்க இடம் அது. எய்ம்ஸ் ஆகட்டும் இல்ல எல்லாமே வந்து ஃப்ராடா? இல்ல அவங்க எங்க வந்து மர்ம சொல்ற பாயிண்ட் தான் மறுக்கவே இல்லையே. விசாரணை வைக்கணும்னு ஓபிஎஸ் தரப்புல கோரிக்கை வைக்கிற போது, வலியுறுத்துகிற போது நாங்க தயார் தானே சசிகலா தரப்புல நாங்க எல்லாரும் சொல்லிட்டு தான் சார். அதுல என்ன சிக்கல் இருக்கிற? இல்ல ஒரு நிமிஷம், நீங்க இந்த क्वेश्चन பண்ணும்போது சாரும் கேட்டுட்டு இருக்காங்க. when you was the chief minister of Tamil, நீங்க இருந்தீங்கல chief minister, இல்லங்க அவரையும் சேர்த்து தானங்க விசாரிப்பாங்க. ஆமா விசாரிக்கணும். அப்ப ஏன் கேட்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? முடிஞ்சு போச்சா? கோர்ட்ல ஒரு அஃபிடவிட் கொடுத்தா 5 நிமிஷம் வேற கார்த்தி இத டெய்லி பேசிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஐயா சொன்ன ஒரு ரெலவென்ட் பாயிண்ட், ஒரே ஒரு ரெலவென்ட் பாயிண்ட். அவர் என்ன சொல்றாரு, 2 ஆண்டு இந்த விசாரணை வந்து அப்பல்லோல நடந்த 70 நாள் மட்டும் கவர் பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருந்த மருத்துவ சிகிச்சை என்ன வழங்கப்பட்டது அதுவும் கவர் பண்ணோங்கிறது தான் அவருடைய ஆங்கிள். அதான் சொல்றாரு. 2 வருடமா காலமாகவே அவங்களுக்கு உடல்நலம் கொண்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு அப்பவும் என்ன சிகிச்சை கொடுத்துருக்குங்கிறதானே அவர் கேட்கிறாரு. ஸோ இதுல தொடர்ந்து வந்து அமைச்சர்கள் சொல்றாங்க, கோர்ட் உத்தரவிட்டால் எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை இல்லை. சில சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கும் வேணும், இவங்க சைட்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் சொல்றாங்க எங்களுக்கும் விசாரணை வேணும்னு. விசாரணை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு பெரிய தடையே அல்ல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2 தரப்பும் விசாரணைக்கு தயாரா இருக்க. ஒரு அஃபிடவிட் கோர்ட்ல கவர்மெண்ட் கொடுக்கணும், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா கோர்ட்டை உத்தரவிட்டுரும். கோர்ட் உத்தரவிட்ட அப்புறம் அது சிபிஐ நடைமுறையை நான் தேவையான்னு கேக்குறேன். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கணும்னு தேவையே இல்லை. இல்ல மத்திய அரசு கிட்டே நேரடியா ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? இல்ல நீங்க மேட்டர் வந்து கோர்ட்ல இருக்கும்போது தன்னிச்சையாக கோர்ட்டை பைபாஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு உத்தரவு வந்து பிறப்பிக்க முடியாது. நீங்க எது செஞ்சாலும் அரசு என்ன பண்ணணும், கோர்ட்டுக்கு போய் ஒரு அஃபிடவிட், ஐயா அந்த மாதிரி ஒரு இந்த மேட்டர் ஓடிட்டு இருக்கு கோர்ட்ல, நாங்க வந்து ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க, இல்லாட்டி நாங்களே அமைச்சிடறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா கோர்ட் வந்து 2 பக்கமும் விசாரணை கமிஷன் கேட்கும் போது அப்புறம் எப்படி கோர்ட் அப்ஜெக்ட் பண்ணும்? அப்ஜெக்ட் பண்ணாது. சோ அது வந்து அவங்க செய்யணும். அதற்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 தரப்பிலும் ஒரு ஒருமித்த கருத்து வந்தா மாதிரி தான் எனக்கு இருக்கிற நியூஸ். இல்லை கான்ட்ரவர்சியா நான் என்ன கேட்குறேன்னா, சார் சொல்லிட்டு இருக்காங்க இட்ஸ் அ மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தீங்க, உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, மிட் நைட்டில் பதவி ஏற்றிட்டீங்க. இது பழைய புராணத்துக்கு போடுறாங்க, வேறு வழி இல்லாமல். அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் கேபினெட் அப்படியே கூட்டி சிபிஐக்கு உத்தரவிட்டு போலாமே, என்ன பெரிய கஷ்டமான வேலை செய்யல. அப்புறம் இப்ப மர்மம் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், நீதி விசாரணைன்னு கேளுங்க. ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து தானே விசாரிக்க போறோம். விசாரணை ஆணையம்னு வருகிற போது விசாரணை அவருக்கும் எப்படி அவர் விசாரிக்காம இல்ல ஒரு நிமிஷம், நான் என்ன சொல்றேன், நீதி விசாரணை வேண்டும் என்று கேட்பது சரி. மர்மம்னா என்ன எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். மர்மம் நான் சொல்றேங்க. ஏன் எந்த நபரும் பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை, அது ஒரு மர்மம். ஏன் சிசிடிவி கேமராக்கள் ஆஃப் செய்யப்பட்டன, இது ஒரு மர்மம். ஏன் என்எஸ்ஜி கமாண்டோஸ் வித்ரா பண்ணாங்க, Z கேட்டகரி செக்யூரிட்டி ஏன் வித்ரா பண்ணது, இது ஒரு மர்மம். மர்மம் இல்லன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? மர்மம் இருக்குதுங்க. பதில் சொல்லவா? என்னன்னு கேட்டீங்கன்னா, 22 நாள் ஜெயிலில் இருக்காங்க சார் பெங்களூர்ல, இந்த குனுகா ஜட்ஜ்மெண்ட்ல. அம்மா நான் தான் அங்க இருந்தேன், பார்த்துக்கிட்டேன். 300 சொச்சம் பேர் செத்து போயிட்டாங்களா இல்லையா? இந்த நிகழ்வு நடந்ததா இல்லையா? அதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டு நான் உங்களுக்கு கொடுத்தோம்ல, நாடு பூரா சாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைக்காலஜி எல்லாத்தையும் போட்டு ஒரு மாதிரி விகாரமாக காமிச்சு ஆஸ்பத்திரி இருக்கவங்கள தூக்கி நீங்கள் வெளியில் நிறுத்தினீங்கன்னா வேணான்ட்டாங்க. அவங்க வெளியில் சொல்லவும் வேணான்ட்டாங்க, காமிக்கவும் வேணான்ட்டாங்க. அவங்க உத்தரவும் மீறி பண்ணியிருக்கோன்னே வச்சுக்கோங்க.
அங்க இருந்தவங்க இன்சார்ஜா இருந்தவங்க எல்லாம் பண்ணாங்க, அப்போலோ நிர்வாகமே பண்ணுச்சுன்னா இல்லைங்க. இல்ல பாதிக்கப்படுகிறார்கள், இனிமேல் இவர்கள் இருக்க மாட்டார்கள் இந்த நிலையில இருப்பவர்களை நீங்கள் காண்பித்தால் எத்தனை பேர் செத்து போயிருப்பான் தமிழ்நாட்டுல எமோஷன்ல. செக்யூரிட்டி இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, செக்யூரிட்டியை விட்ரா பண்ண வேண்டியது ஒரு என்ன அடிப்படை? இது வந்து இவர் சொல்ற மாதிரி திரு ஓபிஎஸ் மேலேயே வந்து கேள்விக்குறி வரும். அதனால விசாரணை அமைத்தால் வந்து இது ஏதோ யாரோ ஒரு 2 நபர்களை மட்டும்தான் விசாரிப்பாங்கிறது இல்ல. இவர் முதலமைச்சர் அவருடைய துறையெல்லாம் செல்வி ஜெயலலிதாவுடைய துறையெல்லாம் இவர் தான் பார்த்துட்டு இருந்தார். சோ நிச்சயமாக என்ன அடிப்படையில் நீங்க செக்யூரிட்டி விட்ரா பண்ணீங்க, யார் அந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணாங்க, இதெல்லாம் கேள்வி நிச்சயமா வரும். சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படவில்லையோ என்ற அச்சம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு ஓ பன்னீர்செல்வம் சொல்லியிருக்கிறார். ஜெயலலிதாவுடைய கொடநாடு பங்களா காவலாளி ஓம் பகதூர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அந்த சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லி அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? இல்ல இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த டாக்ஸ் போகும்போது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து ஒரே ஒரு நாள்ல ஒரு நபர் வந்து கொலை செய்யப்படுறதுனால வந்து சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை. அப்படி எடுத்துக்கணுமா? இல்ல முன்னாள் முதலமைச்சர் அவங்களுடைய பங்களா ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியா அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா? இல்ல, அதாவது உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட். இப்போ வந்து முன்னாள் முதல்வருடைய பங்களா தொடர்ந்து அதே மாதிரி அவங்க இருந்த காலகட்டத்தில் இருக்கும்போது அதே மாதிரி செக்யூரிட்டி இருக்குமாங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. ரெண்டாவது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை வச்சுக்கிட்டு, அதுவும் ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட், அதனுடைய நோக்கம் இன்னும் முழுமையா நமக்கு தெரிய வரல. விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அந்த விசாரணைக்கு பிறகு தான் என்ன நோக்கம்னு தெரியும், யார் செஞ்சாங்கன்னு தெரியும். அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு முழுமையாக மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு வந்து கவலை அளிக்கிற ரீதியாக இருக்கிறதுன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அதுவும் வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக அவர் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து ஒரு எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட்டுக்குள்ள யாரோ உள்ள வந்திருக்கிறாங்க, வந்து இந்த காவலாளியை கொலை செஞ்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பர்க்லரி அட்டெம்ப்டா இல்லை என்ன எக்ஸாக்ட் நேச்சருங்கிறதே நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ அது தெரியறதுக்கு முன்னாடியே வந்து சட்ட ஒழுங்கு லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுனுக்கும் இத்தகைய சம்பவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். திரு புகழேந்தி, அதாவது சார் சொன்ன மாதிரி கொடநாடு ரொம்ப நாள் போயிருக்கேன், எனக்கு தெரியும், பர்சனலாக எல்லா இடமும் தெரியும். அந்த கேட்லேருந்து அங்கே போகிறதுக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட நடந்து போனீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 3/4 hour 1 hour ஆகிடும் சார். ரீச் ஆக முடியாது. ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இருக்கும், அப் அண்ட் டவுன் இருக்கும். அது பெரிய ஏரியா. ஆகவே சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு கொலைன்றது இன்டென்ஷனாக பண்ணானா வந்தானான்னு தெரியணும். அது எதுக்காக இவர் கிரிட்டிசைஸ் பண்ணுறாருன்னு எனக்கு புரியல. அது சட்டம் ஒழுங்குன்னு பேசுகிறாரு. இப்படி தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனையாக போய் முடியும். ஒன்று. ரெண்டாவது, நான் கேட்குறேன்னு தெரியாமல் ஜல்லிக்கட்டு கிளடம் நடந்தது இல்லை, பெருசாக நடந்தது. நம்ம டிவியில் தான் போட்டு நீங்கள் காமிச்சிட்டே இருந்தீங்க. என்னென்னு கேட்டால் ஆட்டோவில் போய் போலீஸ் தூக்கி ஒரு இதை எரிஞ்சு அங்கே இருக்க ஏரியாவையே பூந்து அடித்தது போலீஸு. அப்போல்லாம் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண தலைவர் இவர் தானே. அப்போ நல்லா இருந்ததாம்மா. ஏன் பேச்சுவார்த்தை தொடங்கலை, ஏன் இணைப்பு சாத்தியமாகலை அப்படின்னு இப்போ புரிஞ்சிருச்சு. அப்புறம் பேச வேண்டியது. நம்ம இந்த குற்றச்சாட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தாண்டி எதிர்கட்சிகள் தரப்புலேயே நிறைய குற்றச்சாட்டு. அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் சார் நல்லா கவனிங்க, சார் ஒத்துக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. என்னன்னா, இவர் ரூல் பண்ணும்போது சரியா இருந்துச்சான், இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ணும்போது சரியா இல்லைங்கிறது அவர் இண்டிகேட் பண்றாரு. தப்பு இல்லையா? ஏதோ ஒரு கொலை நடந்தால் இதை போய் நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டருக்கு அது வந்து கோவம் வரும். நான் என்ன ஒழுங்காக தானே இருக்கேன், என்ன ஏன் பேசுகிறார் இவர் அப்படின்னு. இதை வந்து இது மாதிரி தான் சார் இவங்க வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்க. நீங்கள் சொன்னது தான் கரெக்ட். சரி, நிர்வாக பிரச்சனையையும் எதிர்க்கட்சிகள் சுட்டி காட்டுறாங்க. நிர்வாகம் முடங்கி போச்சுன்னு நேற்று வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் செலுத்த வேண்டிய தொகையை, வள்ளூர் அனல்மின் நிலைய மின் உற்பத்தி தொடர்பாக செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாதனால மின் உற்பத்தி நிறுத்தம் அப்படின்னு வந்திருக்கு. நிர்வாக குளறுபடிகள் நடக்குது, நிர்வாகம் முடங்கி போச்சுன்னு எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கும் இந்த செய்தியையும் எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்? இல்லை, தங்கமணி அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் சார். வெரி குட் மினிஸ்டர், எனர்ஜி மினிஸ்டர். நேற்று சென்னையில பல இடங்கள்ல மின்தடை ஏற்பட்டிருக்கிறது. கோடை காலம் வேற, மாவட்டங்கள்லயும் மின்தடை ஏற்பட்டிருப்பதா செய்திகள் வருகிறது. அப்ப நேற்று அவர் உங்களுக்கு பேட்டி கொடுத்தார் நம்ம மின்துறை அமைச்சர். அது இன்னைக்கெல்லாம் சால்வ் பண்ணிடுவோம், உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன புரியலன்னா, 18ஆம் தேதி இந்த டேட் இருக்கு அந்த நோட்டீஸுக்கு, 19ஆம் தேதி அவங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஒரு வார கால அவகாசம் கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னைக்கு சொல்லிட்டு நான் நாளை காலையிலே அவங்க பவர் நிறுத்தலை, ஒரு வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. 1056 கோடி ரூபாய் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டியூஸ் இருக்கு. இப்போ சென்ற ஆண்டு நவம்பர்ல இருந்து பேமெண்ட் சரியா போகல அப்படின்னு இருக்கு. நீங்க ஐதர் பேச்சுவார்த்தையாவது இனிஷியேட் பண்ணிருக்கணும். பேச்சுவார்த்தை இனிஷியேட் பண்ணிட்டு நாங்க வள்ளூர்ல இருந்து இந்த மாதிரி நோட்டீஸ் வந்திருக்கு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், அது விரைவில் பிரச்சனை இல்லாமல் தீர்க்கப்படும். நீங்க பவரை கட் பண்ற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க கிளியரா போட்டுட்டாங்க அந்த நோட்டீஸ்ல, 00 hours on 26 ஏப்ரல் இருந்து நாங்கள்
மின்சாரத்தை வந்து நிறுத்திடுவோம், சப்ளையை நிறுத்திடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை பிரச்சனையில இருக்கு, அதனால இதுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் உங்களுக்கு ஒரு ஆங்கிள் இருக்கு. டான்ஜென்ட் கோஎஃபிஷியன்ட் கேட்டா என்ன சொல்றாங்க, அங்க ₹4.90 ரொம்ப ரேட் ஜாஸ்தியா இருக்கு, அதை வந்து நாங்க குறைக்கணும்னு பாக்குறோம். மத்தவங்க எல்லாம் இப்ப ₹3.50 இதெல்லாம் எங்களுக்கு பவர் கிடைக்கும். அது வேற விஷயம். காற்றாலையில இருந்து நிறைய மின்சாரம், காற்றாலையில இருந்து மே மாசத்துல இருந்து மின்சாரம் வரும், அதெல்லாம் இருக்கட்டாங்க. உங்களுக்கு இப்ப வந்து எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய கை எப்போ ஓங்கும், எனக்கு மற்ற சோர்ஸ்ல இருந்து பவர் இருக்கு, நான் பவர் கட் இல்லாம என்னால பாத்துக்க முடியும்னு உங்களுக்கு உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க இதை விட்டுறலாம். நீங்க இவங்க சப்ளை பண்ணலன்னா பரவாயில்ல, நாங்க வந்து வேற பவர் வச்சு மேனேஜ்மெண்ட். உங்களுக்கு பவர் கட் கொண்டு வர, அதுக்கு என்னமோ எலக்ட்ரிசிட்டி கேபிள் வெட்டப்பட்டது, அதனாலதான் பவர் பல இடங்களில் வட சென்னையில் இல்லைன்னு ஏதோ ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் அடிப்படையாக இந்த மேட்டர் வந்து நீங்க எதுவா இருந்தாலும் இது கடன் நீங்க வந்து கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தான். அது கொடுக்க வேணான்னு நீங்க இனிமேல் வந்து நீங்க ₹4.90 நீங்க ₹3.80 ஆக்கினாலும் பழசு கொடுக்க வேண்டியது தானே. அதுல ஏதானும் ஒரு நடவடிக்கை எடுத்து அட்லீஸ்ட் இந்த பொதுமக்களுக்கு பாதிப்பு வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நிச்சயமா அரசினுடைய கடமை. நடவடிக்கை எடுப்பார்னு நாம எடுக்கணும். டிடிவி தினகரன் கைது தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் செயல் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அப்படிதான் பார்க்கணுமா? சுத்தப்படுத்தும் செயல் தானா? எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க தினம் சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்னத்தை சுத்தப்படுத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏதாவது பேசுகிறாங்க சார். எனக்கு இது எல்லாத்தையும் பார்க்குற இந்த பிஜேபி லீடர்ஸில் ஒரு 2-3 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எதையாவது பேசுகிறாங்க, அவங்களுக்கு எந்த வித எவிடன்ஸ் இருக்கிறதில்ல, பேசுகிறதில்ல. ஏர்போர்ட் விட்டு இறங்கணுன்னே இந்த அம்மா ஏதாவது சொல்லிட்டு போயிடுறாங்க. இது என்ன சுத்தப்படுத்துகிறாங்க சார்? நான் அந்த இதை என்னுடைய வரும்பொழுது அந்த எஃப்ஐஆர் காப்பியை கொண்டு வரல சார். ஒரு அநியாயமாக இருக்குது. அந்த எஃப்ஐஆரை பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வழக்குகளை பார்த்துருக்கோம். எஃப்ஐஆரில் அவருடைய பேர் இல்லை. அந்த காஸ்ட் லிஸ்ட் டிடிவி தினகரன் அக்யூஸ்டில் சுகேஷ் சந்திரசேகரா அப்படின்னு அவன் பேரை போட்டு அண்ட் அதர்ஸ் கூட போடல அந்த எஃப்ஐஆரில். எஃப்ஐஆர் லேப்ஸ்டு. அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக எஃப்ஐஆர் போனீங்கன்னா அதை போடாமல் உள்ளே எங்கேயோ கான்வர்சேஷனில் அவரோட பேர் இருந்ததா ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கு. இதை வச்சு 3 பேர் ஃப்ளைட்டில் வராங்க, 3 பேர் இறங்குறாங்க, 3 பேர் சம்மன் கொடுக்குறாங்க, திரும்பி வாண்டுறாங்க. ஆஃப்டர் சன்செட் வந்து ஒரு விசாரணை நடத்துறதுங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். 7 மணிக்கு மேலே ஆரம்பித்து விடிய 12-1 மணி வரைக்கும் நடத்துறது. அப்புறம் அடுத்த நாள் வாண்டுறது, 3 மணி நேரம் உட்கார வைக்கிறது, 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது. என்கிட்ட சொல்லிகிட்டே போனார் சார். என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒன்றுமே இல்லை, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ரெட்டை இல்லைன்னு நான் என்கிட்ட பேசலை. மிஸ்டர் குமார்னு சீனியர் கவுன்சில் சொன்னார்னு யாரோ பேசினாங்க. அவரும் இன்ஃப்ளூயன்ஸ் பர்சன் டெல்லியில் நம்ம போனால் உதவியாக இருப்பாருன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். நீங்கள் வெனவர் யூ கம் டு டெல்லி சார், வி வில் மீட் அப்படின்னு சொன்னாந்தால் பேசுனேன்னு. சுகேஷ் சந்திரா வேறு யார்கிட்டையோ. இதுதான் அவனை நான் பார்த்ததே இல்லை. நம்ம ஏன் பயப்படணும், நம்ம ஏன் ஆண்டர்ஸ்பேட்டு பெயில் கேட்கணும், நான் நேராக போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு தான் போனாருங்க. ஆனால் எவ்வளவு எஃப்ஐஆரில் இல்லாத பேரே மேலே சேர்க்கப்படாத ஒருத்தரை போய் இவ்வளவு தூரம் வரக்கூடிய செய்திகள்லாம் அப்படி இல்லையே. ஒத்துக்கொண்டார் அப்படின்னு வருது, ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு வருது, வெவ்வேறு இடங்கள்ல சந்திச்சாங்க அப்படின்லாம் வருது. போலீஸினுடைய விசாரணை வளையத்துக்குள்ளார நீங்கள் எத்தனை சொன்னாலும் அது வந்து கோர்ட்டில் எடுத்துக்க போகிறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, இதை வந்து ஒத்துக்கிட்டார் அப்படின்னா யாரோ என்கிட்ட பேசினார்ன்றது தான் சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரு. இதை டெல்லி வந்தால் என்ன மீட் பண்ணுங்க, போகலாம் வரலான்னு பேசினார்ன்றதை ஒத்துக்கிறாரு. தவிர இந்த சுகேஷ் சந்திரா யாருன்னு, இஸ் அ வெரி பிக் ஃப்ராடு. அந்த எஃப்ஐஆர்லேயே போட்டு சீட் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி ஏற்கனவே குமாரசாமி சன்னோட கர்நாடகாவில் ஏமாத்திருந்தா வழக்கு. அப்புறம் முன்னாள் முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்கள், அவருடைய பேரன் சொல்லி ஏமாத்தின வழக்குகள் நிறைய இடத்துல, அதிகமான இடங்களில் ஜட்ஜின் ஏமாத்தின வழக்கு. இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கும் உள்ளான ஒரு கிரிமினல் கொடுத்தது சார். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், சார் இருக்காங்க, எனக்கு பதில் சொல்லுங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, எலெக்ஷன் கமிஷனுக்கு பணம் கொடுத்ததா, அந்த பணத்தை வந்து இவங்க வந்து சீஸ் பண்ணதா, பணம் கொடுக்க முயன்றதா சீஸ் பண்ணதா, எங்கே ஹோட்டலில் வச்சு அந்த பணத்தை எடுத்ததாகவும் அவனை கூட்டு வந்ததாகவும் இங்கே எஃப்ஐஆரில் நான் பார்த்தேன் இருந்தது. அது நான் என்ன கேட்குறேன், அப்போ யார் ரிசீவர்? எலெக்ஷன் கமிஷன் உள்ளார யார் அந்த பணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தது? யாரோட இவன் நெகோஷியேட் பண்ணா? சரி, இப்போ டிவிஎஸ்சி இருக்குது, டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே என்ன பண்ணுவாங்க, நைஸாக அந்த அக்யூஸ்ட் கிடைச்ச உடனே அவனை பிடிச்சி, டே நீ கொண்டு போய் கொடுக்குற மாதிரி கொடு, நாங்கள் பின்னாடியே வந்து பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறோம், அவனை யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதை பிடிப்போம், அப்போ தான் இந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆகும், பிடிக்கணும்ல. அதையெல்லாம் ஏன் சார் இந்த டெல்லி போலீஸ் செய்யல? என்ன உள்நோக்கு இருக்கான்றது சந்தேகமே கிடையாது. யார் இருக்கா தெரியல. இல்ல, அதாவது ஆதாரம் இருக்கலாம், ஆனால் இதுவரை அது கொண்டு வரப்படவில்லை. அதாவது அந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்கன்னா, திரு புகழேந்தி சொல்ற மாதிரி அந்த எஃப்ஐஆர்ல நிஜமாவே ஒண்ணுமே பெரிய விஷயமா, யாரோ
ஒருத்தர் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததாகவும் அந்த இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் இவங்க எடுத்திருக்கிற மாதிரி தான் இருக்கே தவிர இந்த லிங்க், அதாவது திரு சுகேஷ் அவர்களும் தினகரன் அவர்களும் இருக்கிற லிங்கையோ அந்த லிங்க் மூலமாகவோ இது நடந்திருக்கக்கூடிய இந்த தவறுக்கு வந்து அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிள் தான். ஏன்னா கிரைம் வாஸ் நாட் ஆக்சுவலி கமிட்டட், இது கான்ஸ்பிரசி தான் வந்து கிரைம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டார்கள் இதை செய்வதற்கு அப்படிங்கிறதா. ஏன்னா ஆக்சுவலா அது நடக்கல. அந்த எலெக்ஷன் கமிஷன் அபிஷியலுக்கு போய் காசு கொடுத்தாங்கிறது கேஸ் இல்லை, காசு கொடுக்க முயற்சித்தார்கள் அப்படிங்கிறதா கேஸ். கான்ஸ்பிரசி. ஸோ அந்த கான்ஸ்பிரசி ஆங்கிளுக்கு கூட நீங்க சில விஷயங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஒன்று வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இவர் அந்த சுகேஷ்ங்கிறவர்கிட்ட 1.3 கோடி கேஷ் எடுத்திருக்கிறாங்க. நவ் இந்த கேஷ் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறது தான் இப்போ ஃபாலோ பண்றதுக்கு அந்த மணி ட்ரெயில வந்து ஃபாலோ பண்றாங்க. இங்க இவர் மூலமாக அந்த பணம் வழங்கப்பட்டதா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் இது. அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா அது ஒரு எவிடன்ஸா இருக்கும். அது வந்து கொராபரேட்டிவ் எவிடன்ஸ். ஏன்னா எதுக்காக இவர் அவருக்கு கேஷ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் வரும். ரெண்டாவது, இந்த எலெக்ஷன் கமிஷன்ல யார் அந்த நபர், அந்த பணத்தை இவங்க ஏற்கனவே கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்களா ஈசியில, இல்ல கான்டாக்டே இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாம சரி நம்ம போய் யாராவது இனிமே பிடிக்கலாங்கிற ரீதியாக இருந்தாங்களா, அது ஒண்ணு. மூணாவது வந்து நீங்க உங்களுக்கு அந்த கேஸை ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டியது, இப்போ ஒன்று வந்து ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு, இவங்க 2 பேரும் பேசுனது வந்து கான்வர்சேஷன் இருக்குங்கிறாங்க. அதை வந்து கோர்ட்ல அவங்க சப்மிட் பண்ண போறாங்களா பண்ணலையாங்கிறது நமக்கு பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த எஃப்ஐஆருங்கிறதுல பெரிய அளவில் ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா பெரிய அளவில் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இந்த எஃப்ஐஆர் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். விசாரணை அதிகாரிகள் என்ன மாதிரியான ஆதாரங்களை திரட்டுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கு, நீதிமன்றம் மீது உங்களுக்கு நம்பிக்கையும் இருக்கு. ஏன் பிஜேபி ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அரெஸ்ட தமிழக அரசியலையே சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக பார்க்கணும்? இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சொல்லணுங்கிற கேள்வி வருதுல்ல, அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அரசியல் ரீதியா இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? நான் நியாயப்படுத்தி தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்து கேட்குறேன். இது போல ஒரு குற்றச்சாட்டுகள் வர்றதும் வழக்கு பதிவு செய்யறதும் இன்னைக்கு நேற்று இல்லை, காலகாலமாக இருக்கு. கை நீட்டி பங்கார் லட்சுமன்ற ஒரு தலைவர் பிஜேபியில் பணம் லஞ்சம் வாங்குறாரு. அதை எடுத்து நாடு பூரா பார்த்தோம் நம்ம. அப்போ சுத்தம் செய்யப்பட வேண்டிய கட்சி பிஜேபின்னு நான் சொல்ல முடியுமா? இதோட முடிக்கணும் பிஜேபின்னு சொல்லியிருக்கலாமா? பக்கத்து மாநிலத்தில் இருக்க முதல்வர் வந்து லஞ்சம் வாங்கினார்னு கைது செய்யப்பட்டார். ப்ரூவ் பண்ணிவிட்டு அவர் இல்லைன்ட்டு வெளியில் வர்றார். திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கோர்ட் இருக்குது, நம்ம போகிறோம், அதில் ப்ரூவ் பண்ணி இன்னோசென்ட்னு சொல்லி அதை நம்ம இன்னோசென்ஸ் வந்து நிரூபிச்சுட்டு வெளியே வரணும். இல்லை, அப்போ ஏன் அவங்க நினைக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். என்ன நினைச்சு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை, அவங்க வந்து ரொம்ப நாளாக நான் பார்க்குறேன் சார், காலை ஊன்றேன்றாங்க. அவங்களுக்கு கால் இருக்கா அரசியலில் தெரியல ஊன்றதுக்கு. இது இப்படியே தமாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்ன பண்ணாலும் இந்த மக்கள் அந்த கட்சியை இந்த மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவங்க எந்தெந்த விதத்துலையோ ட்ரை பண்ணாங்கன்னா அது வீணா அவங்களே ஒரு நாளைக்கு ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோன்னு. இல்லை, அதாவது சில விஷயங்கள் வந்து புரியல. அதாவது இந்த கேசஸ் போடப்படுறது, இந்த ரெய்ட் நடத்தப்படுறதெல்லாம் வந்து அதனுடைய லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு அது கொண்டு செல்லப்படுகிறதா, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படுகிறதாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. நம்ம பார்த்தோம் ஏற்கனவே திரு ராம்மோகன் ராவ் ரெய்ட் நடக்குது, அதுக்கப்புறம் அப்படியே சைலன்ஸ். அப்புறம் திரு விஜயபாஸ்கர் ரெய்ட் நடக்குது, டாக்குமெண்ட் வேற ரிலீஸ் ஆகுது, எப்படி மீடியாவுக்கு வருதுங்கிறது எங்கிருந்தோ ஒரு இடத்துல தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அந்த டாக்குமெண்ட்டும் ஒரு மிக முக்கிய காரணம் இந்த தேர்தல் ரத்து பண்றதுக்கு. ஏன்னா வெறும் அந்த வீடியோல வந்து பணம் கொடுத்தப்பட்ட செய்திகளோ இல்ல இதுவோ, அந்த அடிப்படை டாக்குமெண்ட்டும் ஒரு ஃபேக்டர் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இதெல்லாம் நடக்குது. ஆனா அதுக்கப்புறம் ஒண்ணுமே நடக்கல. இப்போ திரு விஜயபாஸ்கர் கேஸ்ல அந்த ரெய்ட் நடந்த பிறகு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று வருது, நவம்பர் மாசத்துக்கான ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று வருது, அது எல்லாம் அதை பத்தி விவாதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒன்று சைலன்ஸ். ஸோ நிச்சயமா அதே மாதிரி இப்போ திருப்பி இப்போ திரு தினகரன் மீது நடவடிக்கை எடுக்கும். என்ன கவலைன்னா, இது எல்லாமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூல் மாதிரி வந்து ஒரு பிரஷர் இந்த அணியின் மீது ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு மட்டும் தான் பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற. ஏன்னா இல்லாட்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இல்லையா, எங்களுக்கு ஆதாரமே இல்லை. இப்போ அந்த ஒரு கட்சியை நோக்கி மட்டுமே இந்த நடவடிக்கைகள் இருக்கு, இல்ல அதிமுக மட்டுமே இந்த நடவடிக்கைகள் இல்ல. அப்போ நிச்சயம் அதாவது யாருமே வந்து ஒரே ஒரு அணியில் தான் வந்து ஊழல்வாதிகள் இருப்பார்கள், மற்ற அணியில ஊழல்வாதிகளே இல்லை, எல்லாமே வந்து சரியாக இருக்கிறதுன்னு சொல்றதுக்கான ஆதாரமும் இல்லை. ஏன்னா மற்ற அணியில் இருக்கிற ஒரு மேலேயும் வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பத்திரிகைகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், செய்திகள் வந்துட்டு இருக்கு. என்ன கவலைன்னா, பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா,
இது வந்து பப்ளிக் வந்து யாருமே வந்து இந்த ரெய்டு பண்ணக்கூடாது, யார் ஊழல்வாதியா இருந்தாலும் நிச்சயமாக நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய முழு உரிமை இருக்கிறது, எடுக்க வேண்டும் அரசு. ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே சைலண்ட் ஆயிடும். அப்படின்னா இவர்கள் மீது எந்த விதமான ஆதாரம் இல்லையா, தவறான இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நீங்க ரெய்ட் பண்ணீங்களா, இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறது உண்மையா பொய்யா, அதை இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா, அது பொய்னாக்கா ஏன் அதை பத்தி ஒண்ணுமே தெரிவிக்கல, உண்மைனாக்கா ஏன் ப்ராசிக்யூஷன் பண்ணல, இதெல்லாம் ரொம்ப புரியாத. அதனாலதான் வந்து சந்தேகமாகவே இது வந்து ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு ஒரு ஒரு முயற்சியாக மட்டும்தான் இருக்குமோ அப்படி. ஏன்னா உண்மையாகவே இது வந்து ஒரு ஜெனுவின் ஆன்டி கரப்ஷன் மெஷர்னா எல்லா மக்களும் வரவேற்கிறாங்க. ஆனா அது அத்தோட நின்றுது. ஒரு ரெய்டோடையோ அந்த ரெய்டு இஸ் ஒன்லி அ ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கு பிறகு நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த ரெய்ட்ல கிடைக்கிறத வச்சு ஆதாரங்களை திரட்டி அந்த ஆதாரங்களை கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ப்ராசிக்யூஷன் பண்ணணும். யாருமே ப்ராசிக்யூட் ஆகாம வெறும் ரெய்டோட நிறுத்திக்கிட்டாக்க நிச்சயமா இந்த கேள்வி வரும். நீங்க சொல்றீங்க பிஜேபி காலொன்று முயற்சி செய்கிறது, ஆனா தமிழ்நாட்டில் முடியாதுன்னு சொல்றீங்க. துரைமுருகனும் அதே தான் சொல்றாரு. அவங்க அதிமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து வருகிறதுங்கிற குற்றச்சாட்டை பிஜேபி தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் சமீபத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கக்கூடிய டெல்லி மாநகராட்சி தேர்தல் தொடர்பாக இருக்கட்டும், ப்ரோக்ரஸில் தானே இருக்கிறாங்க பிஜேபி. அது ஏன் தமிழ்நாட்டில் முடியாது அப்படின்னு சொல்றீங்க? எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு சின்ன ரெக்வஸ்ட். இப்போ ஒரு அடுத்தது உள்ளாட்சித்துறை தேர்தல் வருது. எங்கேயாவது ஒரு மேயருக்கு நிற்க சொல்லுங்கள், மேடம் தமிழிசையை, இல்லைன்னா போட்டு ஒரு கவுன்சிலருக்காக நிற்க சொல்லுங்கள். அவங்க நின்று ஜெயிச்சிட்டும் கால் ஊனிக்கிட்டாங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். அப்படி நின்னாலும் வேட்பாளர் நின்னாருன்னா நீங்க கூட்டிட்டு வந்துடுறீங்களே. போன முறை அவங்க வேட்பாளர் நிறுத்தினாங்க, அவங்க கட்சியை கூட்டிட்டு வந்துட்டீங்க. தலைமை ஏற்கிற அவர்களை நிற்க சொல்றேன். ஆர்கே நகர்ல போய் டிடிவி நின்னார்ல, அது மாதிரி அவங்களை நிற்க சொல்றேன். வந்து நிற்க அங்க வந்து நிற்க சொல்லுங்க. அந்த கட்சி எவ்வளவு ஓட்டு வாங்குதுங்கிறத பார்த்துட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் பேசிக்கோம். We will continue things. முடியாது சார், முடியாது, கஷ்டம். எந்த நம்பிக்கையில இவங்க திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க? ஒரு பக்கம் அவங்க ப்ரோக்ரஸ் ஆறத பார்க்க முடிகிறது, ஆனா இவங்க ரொம்ப வலுவா வைக்கிறாங்க. ஒரு இடம் கூட தமிழ்நாட்டுல வரமாட்டாங்க. அதாவது ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் அந்த கட்சி வளர்ச்சி வளரும்னு சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது. அது தவிர வேற என்ன சொல்ல முடியும்? எங்களால தமிழ்நாட்டில் இல்ல அவங்க உதாரணம் சொல்றாங்க. இப்ப மணிப்பூர்ல நாங்க 0% இருந்தோம், அப்புறம் நாங்க வந்து 2% குறைவா வந்தோம், இப்ப நாங்க 20% வரைக்கும் இருக்கோம். அதெல்லாம் அவங்க வந்து உதாரணங்களை சொல்றாங்க. டெல்லியில அவங்க உதாரணத்தை காட்டுறாங்க, உத்தரப்பிரதேச உதாரணத்தை காட்டுறாங்க. மணிப்பூர்ல வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி இருக்குது. அந்த ரீஜனல் பார்ட்டியில் இருக்கிற எல்லாரும் வந்து பிஜேபியா மாத்திட்டீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிற எல்லாரும் நாளைக்கு பிஜேபி தான். அந்த 30% அந்த கட்சி வாங்கினது 30% பிஜேபி வாங்கும். சோ அந்த மாதிரி வந்து வாங்குறதுங்கிறது வந்து அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியில கூட இருக்கலாம். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆங்கிள் கூட அவங்க சொல்லியிருக்கலாம், அது தெரியாது. ஏன்னா அதிமுக பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சூழல்ல அந்த வாக்கு வங்கி வந்து எப்படி பாஜகவுக்கு சாதகமாக அமையக்கூடும்ங்கிற ஆங்கிள் கூட சொல்லியிருக்கலாம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து ஆர்கானிக் growth, இன்ஆர்கானிக் growth. நீங்க ஒரு கட்சியை வந்து கூட்டணி சேர்த்துக்கிட்டு வளர்ச்சியும் வந்து வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கட்சி தலைவர் சொல்றதுல தப்பு கிடையாது. ஆனால் அடிப்படையாக இந்த நடவடிக்கைகள், இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ் நடவடிக்கைகள் நிச்சயமா வந்து கேள்விக்குறி எழுப்புற. நிறைவு செய்யணும். ஒரே ஒரு கருத்து தான், அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக பிஜேபி கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா? நேற்று கூட குஷ்பு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க, எதிர்காலத்தில் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி அரசியலில் வந்து பர்மனெண்ட்டாக எனிமீஸ் இல்லை. எப்போ வேணாலும் யார் வேணாலும் சேரலாம். அது காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம். வி கேனாட் சே. இப்போ நீங்கள் இன்றைக்கி பேசும்பொழுது நம்ம நியூஸில் பார்க்குறேன், தம்பிதுரை அவர்கள் அதை பற்றி பேசாதீங்கன்னு சொன்னார்னு சொல்லி ஒரு நியூஸை பார்த்தேன் நான். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய ஓன் வியூ, திருநாவுக்கரசு இல்லை, செய்தியில் பார்த்தேன். அவர் திருநாவுக்கரசு இதை சொன்னார், அவர் கவலைப்பட வேண்டியதில்லை எங்கள் இதை பற்றின்னு சொன்னார்னு வந்தது நியூஸில். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் திருநாவுக்கரசு என்னை பொறுத்த வரைக்கும் சரியாகவே பேசிகிட்டு இருக்கார். மை வியூ, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவர் பேசுகிறது சரியாகவே இருக்குது. என்னை பொறுத்த ஓன் சொந்த கருத்துக்கள் அவர் கரெக்டாக பேசுகிறாரு. ஸோ இது வந்து அரசியல் நிரந்தரமான ஒரு இது இல்லை சார். எப்போ வேணாலும் எந்த அலைன்ஸ்னாலும் வரும். இப்போ நம்ம பேசிக்கிறோம், நாளைக்கு வேறு மாதிரி போகலாம், அதுக்கு ரெடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இல்லை, ஒரே ஒரு பாயிண்ட் சுருக்கமாக, பாஜக தமிழ்நாட்டு நலனுக்காக மத்திய அரசுல ஆட்சி செய்யறதன் மூலம் ஏதேனும் ஒரு மிகப்பெரிய 1, 2, 3 திட்டங்களை கொண்டு வந்தாலோ, இல்லை காவேரி பிரச்சனை போன்ற பிரச்சனைகளில் ஒரு நடுநிலை எடுத்துக்கொண்டாலோ தான் வந்து உங்களுக்கு வளர்ச்சி இருக்க முடியும். நீங்க தொடர்ந்து வந்து நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா எவ்வளவு நாளுக்கே நடக்கும்? நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கீங்க,
ப்ரூட் மெஜாரிட்டி இருக்கு உங்களுக்கு, லோக்சபால இருக்கு, ராஜ்யசபாலையும் இல்ல அவங்க தனியா நிக்கும் போது அந்த பிரச்சனை நம்ம யோசிக்கணும். அதிமுக பிஜேபி கூட்டணி வருவதற்கான முயற்சிகளை அவங்க மேற்கொள்வாங்களா? அதிமுகவும் இன்னைக்கு 3% இருக்கிற அந்த பாஜகவுடைய வாக்கு வங்கியை நோக்கி அதற்காக மட்டும் அதிமுக வருவாங்கங்கிறது ஒண்ணு உங்களுக்கு உத்தரவாதம் இல்லையே. சோ அதிமுக இன்னைக்கு தலைமை வந்து ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற ஒரு வீக்னஸ் இருக்கே தவிர அந்த வாக்கு வங்கி அடிப்படையாக 40% வாக்கு வங்கி இருக்கிற ஒரு கட்சி தான் அது. ஆனால் மிக முக்கியமாக ஒரு பாஜக அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, நாங்க மத்தியில் ஆட்சி இருக்கிறவங்க, நாங்க இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் கொண்டு வரோம், நீங்க பண்ணுங்க, யாருமே வந்து தடுக்கல. அதை செஞ்சுக்கிட்டா நிச்சயமா வந்து அதிமுகக்கும் தோணும், மக்களுக்கும் தோணும், ஆஹா இவங்க இதெல்லாம் செய்யறாங்க. ஆனால் வெறும் வந்து நீங்க பண்ணுவோம் இதை கொண்டு வருவோம், மோடி செஞ்சாரு அங்க அப்படின்னு சொல்றதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க தமிழ்நாட்டில் எப்படி வாக்குகள் வாங்க முடியும்? நிறைவு செய்யலாம். மிக சரியா சொன்னார். என்னன்னு கேட்டீங்கன்னா, காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாமல் போனதற்கு இவர்கள் தான் காரணம் என்பதை நாடறியும். அதை முதல்ல அவங்க சரி பண்ணணும். அதை சார் சொன்ன மாதிரி அதை ஏன்னா விவசாயிகள் கொதிச்சு போயிருக்காங்க, ஒரு பிரதம மந்திரியை பார்க்க முடியலன்னு திரும்பி இருக்காங்க. இதெல்லாம் பிஜேபி சரி பண்ணிட்டு பேசினா ரொம்ப சூப்பராக இருக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.